உங்கள் வாழ்க்கையில் ஒரு மறைமுக அச்சம் உருவாகிறது. ஆனால் அதே நேரத்தில் பணயோகம், பதவி யோகம், ராஜவாழ்க்கை யோகம் வரிசையாக வருகிறது. இந்த ஆபத்திலிருந்து தப்பிக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? அதாவது மீனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்திற்கே தேவையான மனித தன்மையின் உருவம் போல வாழ்பவர்கள். இவர்களின் மனம் கடல் போல ஆழமானது, நதி போல ஓடிக்கொண்டே இருப்பது, மழை போல யாரையும் வேறுபடுத்தாமல் பொழிவது, யாருடைய வேதனைகளையும் தங்க வேதனைகள் போல் உணரும் இதயத்தை கடவுள் அதிகமாக கொடுத்திருப்பவர்கள் மீனம் ராசிக்காரர்கள். ஒரு மனிதன் சிரித்தால் அதன் காரணம் என்ன என்று அறிய முயலும் இவர்கள். ஒருவன் அழுதால் அதற்கான காரணத்தை அறியாமல் தூங்க மாட்டார்கள். வெளியில் சாதாரண மனிதர்களைப் போல தோன்றினாலும் உள்ளே முழுக்க முழுக்க உணர்வுகளால் நிரம்பிய வேறு உலகமே இவர்களுக்குள் இருக்கும். கனவுகள், கற்பனைகள், இசை, கவிதை, ஆன்மீகம், தெய்வ நம்பிக்கை, கருணை, மன்னிப்பு, அன்பு இவையெல்லாம் சேர்ந்த ஒரே கலவைதான் மீனம் ராசிக்காரர்கள். மீனம் ராசிக்காரர்களின் முக்கிய குணம் தியாகம். தங்களுக்கு கிடைக்க வேண்டியதை விட்டு கொடுத்து பிறரை முன்னெடுத்தும் மனசு இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். நமக்கு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, மற்றவர்களுக்கு நன்மை நடக்கட்டும் என்ற சிந்தனை இவர்களின் இரத்தத்தில் கலந்து ஓடும். நண்பன் தோல்வியடைந்தால் இரவு முழுக்க பேசி கண்ணீர் துடைப்பவர்கள் இவர்கள். குடும்பத்தின் ஒருவன் கவலையில் இருந்தால் அதை வெளிப்படையாக சொல்லாமல் இருந்தாலும் கூட அவன் மனசில் என்ன ஓடுகிறது என்பதை வாசித்து பிடித்து கொள்வார்கள். சில நேரங்களில் இவர்களின் இந்த அதிகமான அன்பே இவர்களுக்கு சோதனையாக மாறும். ஏமாற்றுபவர்களையும் நம்பி ஏமாந்து போவது, சுயநலமானவர்களிடம் மனதை திறந்து வைப்பது, தேவையில்லாதவர்களுக்காகவும் தியாகம் செய்வது இவை மீனம் ராசிக்காரர்களின் பெரிய பலவீனங்களாக மாறும். அறிவு விஷயத்தில் பார்த்தால் மீனம் ராசிக்காரர்கள் புத்தக அறிவை விட உள்ளுணர்வு அதிகம் உள்ளவர்கள். யாராவது ஒரு விஷயத்தில் பொய் சொன்னால் ஆதாரம் இல்லாவிட்டாலும் இவன் பொய் சொல்கிறான் என்ற மனசுக்குள் ஒரு மணி அடிக்கும். எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டியே உணர்வது போல இவர்களுக்கு தோன்றும். அதனால்தான் ஜோதிடம், ஆன்மீகம், தியானம், ஜபம், இசை, கலை, ஓவியம், எழுத்து போன்ற துறைகளில் மீனம் ராசிக்காரர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறுவார்கள். சாதாரண வேலை செய்தாலும் கூட அதில் ஒரு கலைத்தன்மையை கொண்டு வந்து வேறுபட்ட முறையில் செய்வார்கள். இவர்களின் மனசு சுத்தமான கண்ணாடி போல நல்லதையும் காட்டும், கெட்டதையும் உடனே பிரதிபலிக்கும். பணம் மற்றும் வாழ்க்கை நிலை பற்றி பேசினால் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சற்று தடுமாறுவார்கள். நாம் எதுக்காக வந்தோம், நமக்கு சரியான பாதை எது என்று நீண்ட காலம் தேடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒரு நாள் தங்களுக்கு ஏற்ற துறை கிடைத்துவிட்டால் அதன் பிறகு வேகமாக மேலே போவார்கள். பணத்தை சேமிப்பதை விட பிறருக்கு உதவுவதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். அதனால் சில நேரங்களில் கையில் இருக்க வேண்டிய பணமே இல்லாமல் போகும். ஆனாலும் அதே நேரத்தில் கடவுள் இவர்களை முழுக்க கைவிட மாட்டார்கள். எங்கோ ஒரு வழியில் உதவி வரும், வாய்ப்பு வரும், ஆதரவு வரும். வாழ்க்கை முழுக்க ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இறுதியில் மன நிம்மதிகளை அடையும் ராசி மீனம் ராசிதான். காதல் விஷயத்தில் மீனம் ராசிக்காரர்கள் முழு மனதோடு காதலிப்பவர்கள். பாதி காதல், நடிப்பு காதல், தேவைக்கான காதல் இவை இவர்களுக்கு பிடிக்காது. ஒருவரை காதலித்தால் அவரையே உலகமாக நினைத்து வாழ்வார்கள். நீ சந்தோஷமாக இருந்தால் போதும் என்ற மனநிலை இவர்களிடம் இருக்கும். அதனால் சில நேரங்களில் தங்களை மறந்து காதலிப்பார்கள். தவறான மனிதரை காதலித்தால் வாழ்க்கையே சிக்கலாகிவிடும். சரியான மனிதரை காதலித்தால் அந்த மனிதனின் வாழ்க்கையே சொர்க்கமாகிவிடும். கணவன் மனைவி வாழ்க்கையில் மீனம் ராசிக்காரர்கள் நல்ல புரிதலோடு, பொறுமையோடு, மன்னிப்போடு நடந்து கொள்வார்கள். குடும்பத்தை ஒரு கோயில் போல மதிப்பவர்கள் இவர்கள். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் அன்பின் தூதர்கள் போல பணம், பதவி, புகழ் இவற்றை விட மன நிம்மதி, மனித உறவு, ஆன்மீகம், கருணை ஆகியவற்றையே பெரிதாக நினைப்பவர்கள். சிலர் இவர்களை பலவினர்கள் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் இவர்கள்தான் மிகப்பெரிய மன வலிமை கொண்டவர்கள். மன்னிக்க தெரிந்தவர்கள், விட்டு கொடுக்க தெரிந்தவர்கள், மற்றவர்கள் வழியே தங்களுடையதாக உணரும் மனிதர்கள். இவர்களை கடவுள் தனியாக உருவாக்கிறார் என்றே சொல்லலாம். அதனால்தான் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல சோதனைகள் வந்தாலும் இறுதியில் மனதளவில் உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள். அது மட்டுமில்லாமல் மீனம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான காலகட்டமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். பணம், பொருளாதாரத்தில் அற்புதமான ஏற்றங்கள் உண்டாகும். மத நம்பிக்கை அதிகரிக்கும். மனவியாதி நிவர்த்தியாகும். நம்பிக்கை பல விதத்தில் பல நண்பர்கள் மூலமாக ஏற்படும். எல்லோரிடமும் மறைமுகமான எண்ணங்கள் இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். அபாரமான நேரமாக இந்த காலகட்டம் இருக்கும். புதன், சூரியன், சுக்கிரன், ராகு இணைவு இருப்பதால் வண்டி வாகனங்களுக்கு செலவு செய்வீர்கள். பெரிய வாய்ப்புகள், நல்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் காலகட்டமாக இருக்கும். எடுக்கும் முடிவுகளில் விஷயங்களில் வெற்றிகள் உண்டாகும். நிறைய ஏற்றங்கள் ஏற்படும். தேவையில்லாத கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். வட்டிக்கு பணம் வாங்காமல் இருப்பதும் நல்லது.
தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டம். எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு பலராலும் பாராட்டப்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். பார்வதி தேவி வழிபாடு செய்வது நல்லது. வயிறு முதுகு தண்டுவடம் சார்ந்த பாதிப்புகளில் கவனம் தேவை. எதிரிகள் விஷயத்தில் வெற்றி பெறுவீர்கள். பழைய கடன்களை அடைத்து முடிப்பீர்கள். வீடு நிலம் சார்ந்த விஷயங்களில் நல்ல நன்மைகள் கிடைக்கும். கடனை அடைப்பதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். திட்டமிட்டு செய்யும் காரியங்களில் ஏற்றங்கள் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் ஏற்படும். சந்தோஷம், பொருளாதாரம் ஏற்றம் 85% நன்றாக இருக்கும். மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல மீனம் ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபப்படுவதை தவிர்ப்பதும் நல்லது. அவர்களுடைய விஷயத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் நல்லது. தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல அனுகூலங்கள் ஏற்படும். இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் எதுவும் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். நிறைய விரயங்கள் ஏற்படும் என்பதால் சனிக்கிழமை தோறும் மதிய வேளைகளில் ஏழை மக்களுக்கு சாப்பாடு, எலுமிச்சை ஊறுகாய் தானமாக கொடுப்பது நன்மைகளை தரும். எதிரிகள் திடீரென தலை தூக்கும் நேரம் என்பதால் எல்லா விஷயங்களிலும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அபிராமி அந்தாதிருக்கும் 40, 43, 75வது பாடலை கேட்பது, படிப்பது நன்மைகளை தரும். பயங்கள் அனைத்தும் நீங்கும். தினந்தோறும் உடற்பயிற்சியை கடைபிடிப்பதும் நல்லது. வயிறு, கழிவு பாதை, முதுகு, கால் பாதம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் ஏற்றங்கள் ஏற்படும். லாபம் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மறைந்தவன் மறைந்த இடத்தை பறப்பது யோக பலத்தை கொடுக்கும். சர்வ ஜெபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படும். எதிர்த்தவர்களை எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல காலகட்டம். அரசு துறை, அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகளுக்கு வருவீர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் மாறும். இழுத்துக்கொண்டே இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி டக்கென்று நடக்கும். எதிர்பார்க்காத நன்மைகள் எல்லாம் நடக்கும். நீண்ட காலமாக இருந்த சிக்கல்கள் நீங்கும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு என எல்லா விஷயங்களும் ஏற்றங்கள் அதிகமாக பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். அந்யோன்ய குறைபாடுகள் நீங்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக பாதிப்புகளை ஏற்படுத்தி வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும். அடிமை தொழிலிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கும் யோகங்கள் உண்டாகும். நிறைய சுப விரயங்கள் ஜென்ம சனியில் நடக்கும். எல்லா விஷயங்களிலுமே ஏற்றங்கள் ஏற்படும். அற்புதமான காலகட்டம். விஷ ஐந்துங்கள், அழுக்கான இடங்கள் போன்றவற்றில் கவனம் தேவை. ப்ரமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வகையில் மீனம் ராசிக்காரர்களுக்கு குரு மார்கி மிகவும் சுப நலன்களை தரும். குரு உங்கள் 4ஆம் வீட்டில் பயணிக்கிறார். வீடு, நிலம் அல்லது வாகனம் வாங்கும் யோகம். மூதாதையர் சொத்துக்களிலிருந்து நன்மை. வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் அல்லது வாய்ப்புகள். குடும்ப வாழ்க்கையில் அமைதி மற்றும் சந்தோஷம். மேலும் குரு பகவானின் அருளை பெற வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபடுதல், கொண்டைக்கடலை மாலை சாற்றுதல், மஞ்சள் ஆடை அல்லது மஞ்சள் பூக்களை அர்ப்பணித்துதல். இதனால் குரு தோஷம் குறைந்து நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏனென்றால் சுக்கிரன் பெயர்ச்சி மீனம் ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வாய்ப்புகளில் பெரும் வெற்றிகளை தரும் என்றும் சொல்லப்படுகிறது. குடும்ப உறவுகள் வலுப்பெறும். வீட்டில் அமைதி நிலவும். குழந்தைகள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் மூலம் நல்ல மாற்றங்கள் காணப்படும். ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் கிடைக்கும். வேலையில் பதவி உயர்வு அல்லது லாப அதிகரிப்பையும் நீங்கள் காணலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் எண்ணங்களும் செயல்களும் ஒரு மாதத்திற்கு சாதகமாக இருக்கும். அதேபோல் உங்களின் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட நல்ல பலன்களை தரும் நாள். உங்கள் காதல் வாழ்க்கையில் ஒரு காதல் நிறைந்த மாதமாக இருக்கும். குடும்பம் மற்றும் எதிர்காலம் தொடர்பான பொறுப்புகள் உங்களை யதார்த்தத்தில் நிலைநிறுத்தும். நீங்கள் எல்லா பணிகளையும் ஒரே நேரத்தில் கையாள முயற்சிப்பது போல் உணர்வீர்கள். அது மட்டுமில்லாமல் கடினமாக உழைக்கும் குணத்திற்கு பெயர் பெற்ற மீனம் ராசியினர் இன்றைய மாதம் தங்கள் பணியிடத்தில் பல சவால்களை சந்திக்க நேரிடும். தங்கள் பணிகளை முடிப்பதில் காலதாமதம் உண்டாகலாம். சக ஊழியர்களின் சூழ்ச்சி உங்கள் பணிகளை முடிப்பதில் தாமதத்தை கொண்டு வரும். உங்கள் முன்னேற்றத்தை விரும்பாத மூத்த ஊழியர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்தும் வாய்ப்பும் காணப்படுகிறது. எனவே எச்சரிக்கையாக இருங்கள். எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளையும் சூதானமாக எடுத்து வையுங்கள். மீனம் ராசி கொண்டவர்களின் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது தங்கள் காதல் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்பினை பெறுவார்கள். பணியிடத்தில் காணப்படும் பிரச்சனைகள் மற்றும் சவால்களை தீர்க்க உங்கள் காதல் துணை உங்களுக்கு உதவி செய்வார். அந்த வகையில் தொழில் வாழ்க்கையில் உண்டாகும் மன உளைச்சலை போக்கும் ஒரு உளவியல் மருந்தாக உங்கள் காதல் துணை இருப்பார். காதல் துணையின்றி தனிமையில் இருக்கும் நபர்கள் மற்றும் விடுதலையாக காதல் செய்து வரும் நபர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை இன்றைய மாதம் கொண்டு வரும். உங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபர் ஒருவரை சந்திக்கலாம். நண்பர்களின் உதவியுடன் அவரிடம் உங்கள் காதலை தெரிவிக்கலாம். இனிமையான ஒரு காதல் அத்தியாயத்தை நீங்கள் தொடங்கலாம். முன்னர் குறிப்பிட்டது போன்று தொழில் வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் நிறைந்து காணப்படும். சக ஊழியர்களின் சதித்திட்டங்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கலாம். முடிந்தளவுக்கு கவனமாக பேசுங்கள். எச்சரிக்கையாக வார்த்தைகளை வெளிவிடுங்கள். தொழில் வாழ்க்கை தொடர்பாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சார்ந்த சிந்தனைக்கு பின்னர் எடுக்கும் ஒரு முடிவாக இருப்பதும் நல்லது. அவசர முடிவுகளை தவிர்த்திடுங்கள். 3ஆம் நபரின் வார்த்தைகளை நம்பி களத்தில் இறங்குவது கூடாது. படிப்பை முடித்து புதிய பணிக்காக காத்திருக்கும் நபர்கள் நண்பர்களின் வழியே ஒரு நற்செய்தியை எதிர்பார்க்கலாம். நண்பர்களின் வழிகாட்டுதல் படி விரைவில் வெளிநாட்டிற்கு செல்லலாம். கல்வி மற்றும் கற்பித்தல் துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் சாதனைகள் பல செய்யலாம்.
குறிப்பாக ஆசிரியர் பணியில் இருக்கும் நபர்கள் தங்கள் மாணவர்களின் ஆதரவுடன் தங்கள் பள்ளியில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வரலாம். பண விஷயத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவதும் நல்லது. தொழில் செய்து வரும் நபர்கள் கணக்கு வழக்கு தொடர்பாக சில மனஸ்தாபங்களை சந்திக்கலாம். கவலை வேண்டாம். இன்றைய மாதம் 2ஆம் பாதியில் அனைத்தும் சாதகமாக மாறும். செய்யும் முதலீடுகளுக்கு அதிகமாகவே வருமானம் கிடைக்கும் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து வைக்க முயற்சி செய்யுங்கள். குறிப்பாக மீன ராசி கொண்டவர்களின் ஜாதகத்தில் 12வது வீட்டில் புதன் மற்றும் ராகுவின் சேர்க்கை நிகழ்கிறது. அதே நேரம் சனி பகவான் லக்ன வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரம் ஆனது மீன ராசியில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை கொண்டு வருகிறது. குடும்ப உறவுகளுடன் குறிப்பாக உடன் பிறந்தவர்களுடன் காணப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அவர்களுடன் தரமான நிலத்தை செலவிடும் வாய்ப்பும் கிடைக்கும். நிலப்பிரச்சனைகள், பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரலாம். எதிர்கால திட்டங்கள் சிறப்பாக செயல்படும். மன அழுத்தத்தில் இருந்து வெளிப்படும் வாய்ப்பும் கிடைக்கும். குடும்ப உறவுடன் இணைந்து ஆன்மீக பயணங்களை மேற்கும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது. வீட்டில் இருக்கும் பெரியவர்களின் நாள்பட்ட நோய் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வாய்ப்பும் கிடைக்கும். தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த திருப்பத்தை கொண்டு வரும். அதே நேரம் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. பெற்றோர் உதவியுடன் நீங்கள் தொடங்கும் இந்த தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களின் உதவி கிடைக்கும். நம்பிக்கையுடன் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய ஆபத்து என்பது உலகத்தில் வேறு எந்த ராசிக்காரர்களுக்கும் இல்லாத அளவுக்கு அதிக நம்பிக்கை மற்றும் அதிக இரக்கம் என்பதே. யார் முன்னால் நின்றாலும் நல்லவன் என்று நினைத்துவிடும் மனம் இவர்களுக்கு உண்டு. ஒருவன் கண்ணீர் விட்டால் உண்மை என்று நம்புவார்கள். ஒருவன் சிரித்தால் நண்பர் என்று நினைப்பார்கள். இதனால் சுயநலக்காரர்கள் இவர்களின் வாழ்க்கையில் எளிதாக நுழைந்து இவர்களின் உழைப்பை, பணத்தை, நேரத்தை, மனதை சுரண்டிவிட்டு போய்விடுவார்கள். மீனம் ராசிக்காரர்கள் பல நேரங்களில் தங்களை பற்றி சிந்திக்காமல் பிறரை பற்றியே சிந்திப்பார்கள். அவனுக்கு உதவணும், அவளுக்கு கஷ்டம் என்று ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அந்த உதவி திரும்ப கிடைக்காத போது இவர்களின் மனம் உடைந்து போகும். இந்த மன உளைச்சலே வாழ்க்கையில் பெரிய வீழ்ச்சியாக மாறும். சில நேரங்களில் மன அழுத்தம், தனிமை, நம்பிக்கை இழப்பு, வாழ்வின் மீது விரக்தி ஆகியவற்றுக்கு காரணமாகவும் இந்த ஆபத்து மாறும். இந்த ஆபத்திலிருந்து மீனம் ராசிக்காரர்கள் எப்படி தப்பிக்க வேண்டும் என்றால், முதலில் எல்லோரும் நல்லவர்கள் இல்லை என்பதை மனதுக்குள் உறுதியாக எழுதி கொள்ள வேண்டும். உதவி செய்வது நல்ல குணம்தான். ஆனால் யாருக்கு எவ்வளவு எப்போது செய்ய வேண்டும் என்பதில் ஒரு எல்லை வைத்து கொள்ள வேண்டும். நான் இல்லை என்றால் உலகமே இல்லை என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு நான் இல்லாமலே பல விஷயங்கள் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாராவது மீண்டும் மீண்டும் ஏமாற்றினால் அவர்களை மன்னிப்பதோடு நிறுத்தி வாழ்க்கையில் இருந்து ஓரமாக வைக்க வேண்டும். இதுதான் மீனம் ராசிக்காரர்களுக்கு வரும் மிகப்பெரிய மனப்பாடம். உணர்ச்சியை விட அறிவை முன்னிலை வைப்பது, கண்ணீரை விட காரணத்தை பார்ப்பது, வார்த்தைகளை விட செயல்பாட்டை கணக்கில் எடுப்பது, இவற்றை பழகினால் அவர்களை யாரும் ஏமாற்ற முடியாது. அப்போது இவர்களின் வாழ்க்கை தானாகவே பாதுகாப்பாகவே மாறிவிடும். இப்போது மீனம் ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் பற்றி பார்க்கலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இயல்பாகவே இருக்கும். வாரம் ஒரு முறை ஆனாலும் சன்னிதானத்தில் உட்கார்ந்து 5 நிமிடம் கண்களை மூடி அமைதியாக எனக்கு நல்ல வழிகாட்டுங்கள் என்று மனதுக்குள் சொல்லினாலே போதும். வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை என்று ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது, பசு அல்லது நாய் போன்ற உயிர்களுக்கு அன்பு காட்டுவது, முடிந்தால் கோயிலில் தீபம் ஏற்றுவது, இவையெல்லாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பரிகாரங்கள். மேலும் தினமும் காலை அல்லது இரவு நான் என்னை பாதுகாப்பேன், என் மனதை யாரும் சுரண்ட முடியாது என்று 3 முறை சொல்வது கூட ஒரு வகை மனப்படிபாரமாக மாறும். ஆன்மீகம் இவர்களுக்கு வெறும் நம்பிக்கை அல்ல, அது ஒரு கவசம் போல வேலை செய்யும். ராஜயோகம் மற்றும் பணயோகம் பற்றி சொன்னால் மீனம் ராசிக்காரர்கள் ஒரே நேரத்தில் உச்சத்திற்கு போவதில்லை. மெதுவாக ஆனால் ஆழமாக மேலே செல்வார்கள். வாழ்க்கையின் முதல் பாதியில் குழப்பம், தேடல், தவறான முடிவுகள் இருக்கும். ஆனால் 2ஆம் பாதியில் தெளிவு, நிலைமை உயர்வு வரும். குறிப்பாக 30 வயதிற்கு பிறகு வாழ்க்கை திசை மாறுவது போல இருக்கும். கலை, இசை, ஆன்மீகம், மருத்துவம், ஆலோசனை, எழுத்து, சமூக சேவை, கல்வி, ஜோதிடம், தியானம் போன்ற துறைகளில் இருந்தால் அவர்கள் சாதாரண மனிதராக இல்லை, அடையாளம் உள்ள மனிதராக மாறுவார்கள். பணம் இவர்களிடம் தங்குவதில்லை என்று நினைப்பார்கள். ஆனால் சரியான காலம் வந்தால் பணமே இவர்களை தேடி வரும். வீடு வாங்கும் யோகம், சொத்து சேரும் யோகம், சமூகத்தில் மதிப்பு கிடைக்கும் யோகம், இவையெல்லாம் இவர்களுக்கு தாமதமாக வந்தாலும் உறுதியாக வரும். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு கதையைப் போல இருக்கும். ஆரம்பம் சோகமாக இருக்கும், நடுவில் போராட்டமாக இருக்கும், முடிவில் அர்த்தம் நிறைந்த அமைதியாக இருக்கும். பிறருக்காக வாழ்ந்தவர்கள் இறுதியில் தங்களுக்காக வாழ கற்றுக்கொள்வார்கள். நான் யார் என்று தேடியவர்கள் நான் தேவையானவன் என்று உணரும் நாளே இவர்களின் ராஜயோக ஆரம்ப நாள். அந்த நாள் வந்தால் இவர்களை யாரும் கீழே இழுக்க முடியாது. ஏனென்றால் அப்போது அவர்கள் மனிதர்களை நம்ப மாட்டார்கள், தங்களையும் நம்புவார்கள். குறிப்பாக மீனம் ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை என்பது வெளியில் பார்த்தால் சாதாரண குடும்ப வாழ்க்கை போல தோன்றினாலும் உள்ளே ஆழமான உணர்வுகளும் பல சொல்லப்படாத ஆசைகளும் நிறைந்த உலகமாக இருக்கும். இவர்கள் காதலாக இருந்தாலும் சரி, பெற்றோர் பார்த்த திருமணமாக இருந்தாலும் சரி, ஒருமுறை வாழ்க்கை துணையை ஏற்றுக்கொண்டால்
அவரையே தெய்வமாக நினைத்து வாழ்வார்கள். துணையின் சின்ன சின்ன கவலைகளையும் பெரிய பிரச்சனை போல எடுத்துக்கொள்வார்கள். அவள் சிரிக்கணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும் என்பதே இவர்களின் முதன்மை ஆசை. ஆனால் இதே குணம் இவர்களை தங்கள் தேவைகளை மறக்கச் செய்யும். சில மீனம் ராசிக்காரர்கள் தங்களுக்கே என்ன வேண்டும் என்பதை தெரியாமல் முழுக்க முழுக்க துணைக்காக வாழ்ந்து ஒரு கட்டத்தில் மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள். சரியான புரிதல் உள்ள துணை கிடைத்தால் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு கோவில் போல அமைதியாக மாறும். தவறான துணை கிடைத்தால் அந்த வாழ்க்கை ஒரு கண்ணீர் கதையாக மாறும். ஆகவே திருமணத்தில் இவர்களுக்கு மிக முக்கியமான பாடம் அன்புடன் எல்லை வைத்து கொள்ள கற்றுக்கொள்ளுவது. நண்பர்கள் மற்றும் எதிரிகள் விஷயத்தில் மீனம் ராசிக்காரர்கள் யாரையும் எதிரி என்று உடனே நினைக்க மாட்டார்கள். அவனும் நம்ம மாதிரிதான் என்று மனதுக்குள் சமாதானம் செய்து கொள்வார்கள். அதனால்தான் வெளியில் இனிமையாக பேசும் சிலர் உள்ளே விஷம் வைத்திருப்பார்கள் என்பதை தாமதமாகவே உணர்வார்கள். நண்பர்கள் என்றால் உயிரை விட மதிப்பவர்கள் இவர்கள். ஒரு நண்பன் கஷ்டத்தில் இருந்தால் தங்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டாலும் கூட உதவி செய்ய முன் வருவார்கள். ஆனால் இதே காரணத்தால் சிலர் இவர்களை பயன்படுத்தி கொண்டு பின்னால் பேசும் எதிரிகளாக மாறுவார்கள். மீனம் ராசிக்காரர்களுக்கு உண்மையான நண்பர்கள் என்பது குறைவு. ஆனால் கிடைத்தால் அவர்கள் வாழ்நாள் முழுக்க இருப்பார்கள். இவர்களுக்கு வெளிப்படையான பகை கூட மறைமுக பகைதான் அதிக ஆபத்து. சிரித்த முகத்துடன் அருகில் இருப்பவன் தான் அதிகமாக காயப்படுத்துவான். வயது வாரியான உயர்வு பற்றி சொன்னால் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை மெதுவாக புரிந்து கொண்டு மெதுவாக மேலே போகும் வகை. சிறு வயதில் அதிக கனவு, அதிக எதிர்பார்ப்பு, அதிக ஏமாற்றம் இருக்கும். 20 வயது வரை இருக்கும் வாழ்க்கையை விளையாட்டாக எடுத்துக்கொள்வார்கள். 25க்கு பிறகு வாழ்க்கை என்றால் என்ன, பொறுப்பு என்றால் என்ன என்பதை உணரத் தொடங்குவார்கள். 30 வயதுக்கு பிறகு மனதில் ஒரு தெளிவு வரும். இனிமேல் யாருக்காக வாழ வேண்டும், யாரை விட்டு விலக வேண்டும் என்று முடிவு எடுப்பார்கள். 35க்கு பிறகுதான் உண்மையான உயர்வு தொடங்கும். வேலை, பணம், குடும்பம் எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரும். 40க்கு பிறகு சமூக மதிப்பு, மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் நிலை, மரியாதை இவையெல்லாம் சேரும். இளம் வயதில் தோல்வியடைந்தவர்கள் கூட வயது கூட கூட உயர்ந்த மனிதர்களாக மாறுவது மீனம் ராசிக்காரர்களின் விசேஷம். மேலும் மீன ராசிக்காரர்களுக்கான மிகப்பெரிய எச்சரிக்கை செய்தி என்னவென்றால், எல்லோரையும் காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இல்லை. உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை உண்டு. நீங்கள் நல்லவர் என்பதற்காக எல்லோருடைய சுமைகளையும் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் மனதை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளவில்லை என்றால் யாரும் அதை காப்பாற்ற மாட்டார்கள். சில நேரங்களில் இல்லை என்று சொல்வதும் ஒரு நல்ல குணம்தான். உங்களுக்குள் இருக்கும் கண்ணீர் உங்களை பலவீனமாக மாற்றுவதற்காக அல்ல, உங்களை இன்னும் மனிதனாக மாற்றுவதற்காக. ஆனால் அதில் மூழ்கிவிடக்கூடாது. உங்கள் வாழ்க்கை கதையின் நாயகன் நீங்கள்தான். உதவி செய்யும் பாத்திரம் மட்டுமல்ல. இந்த உண்மை புரிந்த நாளே மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை திசை மாறும். மேலும் இதையெல்லாம் தாண்டி மீனம் ராசியில் பிறந்த நட்சத்திரங்களின் குணங்கள் ஒவ்வொன்றும் வேறுபட்டாலும் அடிப்படையில் அன்பும் கருணையும் தான் இவர்களின் உயிர். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கனவு காணும் தத்துவவாதிகள் போல இருப்பார்கள். உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் ஒரு பெரிய படம் வரைந்து வைத்திருப்பார்கள். தங்களை விட சமூகம் எப்படி மாற வேண்டும் என்பதே இவர்களின் எண்ணம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மென்மையும் பொறுப்பும் சேர்ந்தவர்கள். குடும்பத்திற்காக தங்களை மறந்து உழைப்பார்கள். நான் இல்லாமல் வீடு நடக்காது என்ற உணர்வோடு இருப்பார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பேசுவதில் இனிமை, பழகுவதில் ஈர்ப்பு, செயல்படுவதில் புத்திசாலித்தனம் கொண்டவர்கள். யாரையும் தங்கள் பக்கம் ஈர்க்கும் வாக்குத்திறன் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். இந்த 3 நட்சத்திரங்களும் சேர்ந்ததே மீனம் ராசியின் முழுமையான வடிவம். கனவு, தியாகம், அறிவு, தொழில் மற்றும் பண வாழ்க்கை பற்றி பேசினால் மீனம் ராசிக்காரர்கள் ஒரு இடத்தில் உட்கார்ந்து ஒரே மாதிரி வேலை செய்வதை விட அர்த்தமுள்ள வேலை செய்ய விரும்புவார்கள். வெறும் சம்பளத்திற்காக அல்ல, மன திருப்திக்காக வேலை செய்யும் குணம் இவர்களுக்கு உண்டு. மருத்துவம், செவிலியர், ஆலோசகர், ஆசிரியர், எழுத்தாளர், இசைக்கலைஞர், ஓவியர், நடிகர், சமூக சேவையாளர், ஆன்மீக துறைகள் இவையெல்லாம் மீனம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த துறைகள். ஆரம்பத்தில் வருமானம் குறைவாக இருந்தாலும் அனுபவம் கூட கூட பெயரும் பணமும் இரண்டும் சேரும். பணம் வருவது மட்டும் முக்கியமல்ல, அதை எப்படி செலவிடுவது என்பதையும் கற்றுக்கொண்டால் இவர்களுக்கு சொத்து யோகம் தாமதமாக வந்தாலும் நிலையாக வரும். தங்கள் சொந்த உழைப்பால் வீடு வாங்கும் யோகம், நிலம் வாங்கும் யோகம், குடும்பத்தை நிலைநிறுத்தும் யோகம் இவையெல்லாம் இவர்களுக்கு இறுதியாக உண்டு. மீனம் ராசிக்காரர்களின் மிக ரகசியமான பலம் என்னவென்றால், அவர்கள் யாரையும் உடனே குற்றம் சொல்ல மாட்டார்கள். அவன் இப்படித்தான், அவள் இப்படித்தான் என்று புரிந்து கொண்டு அதற்கேற்றால் போல நடந்து கொள்வார்கள். இதனால்தான் பல்வேறு குணம் கொண்ட மனிதர்களோடு இவர்களுக்கு பழக முடிகிறது. அவர்கள் இருக்கும் இடம் அமைதியாக மாறும். சண்டைகள் இருக்கும் இடத்தில் சமாதானம், அழுகை இருக்கும் இடத்தில் ஆறுதல், பயம் இருக்கும் இடத்தில் நம்பிக்கை. இதை கொண்டு வரக்கூடிய சக்தி மீனம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. சிலர் இதை பலவீனம் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் இதுதான் மிகப்பெரிய மன வலிமை. மீனம் ராசிக்காரர்களின் மிக ரகசியமான பலவீனம் என்னவென்றால், என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்ற எண்ணம். எல்லாரையும் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் இவர்கள் தங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்று நினைத்து மனதுக்குள் தனிமை அடைவார்கள். அந்த தனிமையிலிருந்து தப்பிக்க சிலர் தங்களை கனவுலகத்தில் மூழ்கடிப்பார்கள்.
சிலர் தேவையில்லாத உறவுகளில் சிக்கிக் கொள்வார்கள். சிலர் யாருக்கும் சொல்லாமல் கண்ணீர் விடுவார்கள். இதையே வெளியே சொல்லத் தெரியாததால் வாழ்க்கையில் தேவையில்லாத துக்கங்களை சுமந்து கொண்டே போவார்கள். இந்த பலவீனத்தை புரிந்து கொண்டு தங்களுக்கே நண்பராக மாறிக்கொண்டால் மீனம் ராசிக்காரர்களை யாரும் வீழ்த்த முடியாது. ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களின் எதிர்கால பெரிய திருப்பங்கள் என்பது திடீரென நடக்கும் சம்பவங்களால் வருவது இல்லை. மெதுவாக ஆனால் ஆழமாக மனதில் உருவாகும் முடிவுகளால் வரும். இனிமேல் இப்படியே இருக்கக்கூடாது என்று ஒரு நாள் அவர்கள் மனதுக்குள் ஒரு தீப்பொறி எரியும். அந்த தீப்பொறி தான் வாழ்க்கை மாற்றத்தின் தொடக்கம். சிலருக்கு அது வேலை மாற்றமாக வரும், சிலருக்கு இடம் மாற்றமாக வரும், சிலருக்கு உறவுகளை விட்டு போகும் முடிவாக வரும். அந்த முடிவு எடுத்த நாளே மீனம் ராசிக்காரர்கள் தங்கள் பழைய வாழ்க்கையை விட புதிய வாழ்க்கைக்குள் நுழைகிறார்கள். ஆரம்பத்தில் பயம் இருக்கும், குழப்பம் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் தான் முடிவு சரியானது என்று உணர்வார்கள். இந்த பெரிய திருப்பங்கள் பொதுவாக 28 வயதுக்கு பிறகு, 33 வயதுக்கு பிறகும், 40 வயதுக்கு பிறகும் நிகழ்வது மீனம் ராசிக்காரர்களின் இயல்பு. ராஜயோக காலங்கள் பற்றி சொன்னால் மீனம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் என்றால் அரசன் போல வாழ்வது அல்ல, மனசுக்குள் அரசன் போல உறுதியுடன் இருப்பதுதான். ஆனாலும் பணமும் பதவியும் மரியாதையும் சேரும் காலங்கள் இவர்களுக்கு வரும். குறிப்பாக 35 வயதுக்கு பிறகு இவர்களின் வாழ்க்கை நிலை உயரத் தொடங்கும். கடினமாக உழைத்தவர்கள், பிறருக்காக தியாகம் செய்தவர்கள் அந்த காலத்தில் அதன் பலனை காணத் தொடங்குவார்கள். சொத்து சேரும் காலம், வீட்டு கனவு நிறைவேறும் காலம், குடும்பத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும் காலம், இவையெல்லாம் அந்த ராஜயோக காலத்தின் அடையாளங்கள். நான் ஒரு நாள் இப்படி இருப்பேன் என்று நினைத்த கனவுகள் மெதுவாக நிஜமாக மாறும். சரி, உங்கள் ராசியின் அடுத்த மாத அதிர்ஷ்டம் எப்படி இருக்க போகுது தெரிய வேண்டுமா? அப்படி என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்டப் போகிறது.